ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் அந்த இதுலேருந்து தான் நம்ம வேலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 8th படிச்சிருந்தா போதும், அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சம்பளத்துலேருந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அண்ட் எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ, அதாவது நேர்காணலில் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பி பார்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம், எந்தெந்த போஸ்ட்டுன்னு. இதுதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 19ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா டென்டல் சர்ஜன், அதாவது எஜுகேஷன் வந்து பிடிஎஸ் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 34,000 சம்பளம், ஒரு வேகன்சி இருக்குது. அண்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் வந்து எஜுகேட்டட் இன் டென்டல், அதாவது வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 40,000 சம்பளம். இதில் வந்து ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். இதில் வந்து பிகாம் இல்லைன்னா பிஏ படிச்சிருக்கணும். இதில் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வித் வந்து டேலி சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் 16,000 சம்பளம் அண்ட் ஒரு வேகன்சி இருக்குது. டென்டல் அசிஸ்டன்ட் வந்து இது 10th பாஸ் பண்ணால் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டென்டல் ஹைஜீனிக் அதில் இருந்தால் போதும். 13,800 சம்பளம் அண்ட் 2 பேருக்கு போட்டிருக்காங்க. டிஸ்பென்சர் ஃபேரமிஸ்ட், இது வந்து எஜுகேஷன் வந்து ஃபேரமில் கவர்மெண்ட் இதில் வந்து எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல், அதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இப்போ இது அப்ரூவ் ஆகிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 750 சம்பளம் வச்சு கொடுத்துருக்காங்க. 5 பேர் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் லைப்ரரியன் கம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது வந்து பிஎஸ்சி பிகாம் வந்து டிகிரி முடித்தவங்க இல்லை அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 22,000 சம்பளம். அண்ட் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இதுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அப்ரூவ் ஆனவங்களாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 18,000 சம்பளம், 2 பேருக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு வந்து 8th பாஸ்லேருந்து 10th ஃபெயில் வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 300 வச்சு சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ரேடியோகிராஃபர், எஜுகேஷன் வந்து சிஆர்ஏ, அதாவது சர்டிஃபிகேட் ரேடியாலஜி அசிஸ்டன்ஸ், அதாவது 13,300 சம்பளம் கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சி. அடுத்து ஆயுஷ் டாக்டர் சித்தா, இதுவும் வந்து பிஎஸ்சிஎம்எஸ் படிச்சிருக்கணும். அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் இது மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 40,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட், இது வந்து 10th ஃபெயில், 10th பாஸ் பண்ணவங்களில் மேல் 1 ஃபீமேல் 1 கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம், ஒரு வேகன்சி. அடுத்து வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அட்ரஸுக்கு அனுப்பணுன்னு. இது வந்து நிபந்தனை வந்து 11 மாதம்தான். அண்ட் இது வந்து பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு வந்து மாறுபடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 30ஆம் தேதிக்குள்ளே சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செவ்வாய்க்கிழமையில். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமாட்டு இதை அனுப்பிடுங்க. இது வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் கொடுக்கலாம், இல்லைன்னா நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வேணால் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஏஜ் என்ன, ஜெண்டர் ஃபீமேலா மேலா, அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், 2 அட்ரஸுமே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், குவாலிஃபிகேஷன், ரிலீஜியன் என்னது, கம்யூனிட்டி என்னது, அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதாவது இன்க்ளூடிங் ஆல் செமஸ்டர்ஸ், இந்த ரெக்யர்டு குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணுமோ அதில் உள்ள செமஸ்டரில் உள்ள எல்லாமே இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்னதெல்லாம் வேணும் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி, பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது அதோட காப்பி வந்து ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்ஸ் வந்து 10th 12th பிஜி யூஜி எல்லாமே கொடுக்கணும். எல்லா செமஸ்டருக்குள்ளதும் அந்த போஸ்ட்டுக்கு என்னதெல்லாம் வேணுமோ அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ், அதாவது மெடிக்கல் படிச்சிருப்போம்ல அந்த டிகிரி தேவைன்னா அனுப்புனா போதும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை அனுப்பிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் COVID-19 ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க.
அதாவது டிஸ்ட்ரிக்ட் டீனோட சைன் இருக்கணும் அதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி வீடியோஸ் உடனே பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உடனே வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.